ரெடியா? ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இன்றைய பதிவில் ஸ்லோகம் 12லேருந்து ஒரு கருத்தை பார்ப்போம். பகவத்கீதையில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையான, முன்னேறுவதற்கு தேவையான அனைத்து வளங்களும் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அது கடவுளின் பிரதிநிதியான தேவர்களால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உணவு முறைகளை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா, சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், நெல் போன்றவைகளெல்லாம், அரிசி, இதெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. ஒரு தாவரத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது கடவுளால் உருவாக்கப்பட்டது. அதுபோன்று அசைவ உணவு சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் அனைத்தையும் எதையுமே நாம் படைக்கலை, அது பூரா தேவர்களால் தான் படைக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், நாம் வாழணும் அப்படின்னு சொன்னால் கடவுளினுடைய அனுக்கிரகம் நமக்கு தினசரி கிடைக்க வேண்டும். கடவுளினுடைய திருநாமத்தை நாம் சொல்ல வேண்டும். இறைவனால் தான் எல்லாமே முடியும். நம்ம வாழ்க்கையினுடைய வளங்கள், முன்னேற்றங்கள் அனைத்தும் கடவுள் சக்தியால் தான் முடியும் அப்படிங்கிறத பகவத்கீதையில் உணர்த்தியிருக்காங்க. இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். நன்றி.